செம்மன் குவாரி வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் பொன்முடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நடைபெற்று வந்த செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். செம்மன் குவாரி வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் இன்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதிய சாட்சிகள் இல்லாததால் பொன்முடி உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்தது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.